நாட்டிலேயே பம்ப் செட் உற்பத்தியில் 80 ஆண்டுகளாக கோலோச்சி வந்த கோவை கடந்த 15 ஆண்டுகளாக சரிவை சந்தித்துள்ளது. சரிவை மீட்க என்ன வழி? சற்று அலசலாம். உதிரி பாகங்கள், ஜவுளி, கிரைண்டர், நகை உள்ளிட்ட பல்வேறு தொழில்களுக்கு பெயர் பெற்ற கோவையின் அடையாளங்களில் ஒன்று பம்ப் செட் தயாரிப்பு. இந்தியாவில் கோவையிலும் குஜராத்தின் ராஜ்கோட், அகமதாபாத் நகரங்களிலும் பம்ப் செட் உற்பத்தி அதிக அளவில் நடைபெறுகிறது. தேசத்திலேயே கோவையில்தான் 1930களில் முதன்முறையாக பம்ப் செட் தயாரிக்கப்பட்டது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்தியாவிலேயே அதிக பம்ப் செட்டுகளை தயாரிக்கும் இடமாக கோவை இருந்து வந்தது. 85% இருந்து வந்த பம்ப் செட் தயாரிப்பு தற்போது 50% குறைந்துள்ளது. பம்ப் செட் உற்பத்திக்கு தேவையான எஃகு, வெண்கலம், பித்தளை, அலுமினியம், இரும்பு போன்ற மூலப்பொருட்களுக்கு வட இந்தியாவை முற்றிலும் சார்ந்திருப்பது இந்த தொழில் சரிவுக்கு முதற்காரணமாக உள்ளது. கோயம்புத்தூர் நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இந்த பேசிக் ரா மெட்டீரியல் கிடைக்கிறதுக்கான எந்த ஒரு அமைப்பும் நம்மக்கிட்ட தமிழ்நாட்டில் இல்லை. எல்லா ரா மெட்டீரியலும் நீங்கள் ஸ்டீல் எடுத்துட்டாலோ இல்லை இரும்பு எடுத்துட்டாலோ எது எடுத்துட்டாலும் நமக்கு நார்த் இந்தியாவிலிருந்து தான் இங்கே வரணும். அப்புறம் திரும்பி மார்க்கெட்டும் நார்த் இந்தியாவில் தான் இருக்குங்கிறதுனால அங்கேருந்து இங்கே திருப்பி அங்கே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அது ஒரு நமக்கு ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட். அதே மாதிரி இப்போ அந்த இதில் நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இப்போ குஜராத்திலலாம் இந்த ஷிப் பிரேக்கிங் யார்டு அப்படின்னு இருக்குது. அது இருக்கிறதுனால அந்த ஸ்கிராப் கிடைக்கக்கூடிய கழிவுகள் கம்மி விலைக்கு கிடைக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஃபவுண்ட்ரிக்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல் எல்லாமே அங்கே குஜராத்திலிருந்து தான் இங்கே வருது. கோவை மாவட்டத்தில் மட்டும் 3000க்கும் மேற்பட்ட மோட்டார் பம்பு செட்டு நிறுவனங்களும் 50க்கும் மேற்பட்ட பெரு நிறுவனங்களும் உள்ளன. இவற்றை நம்பி 15,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ளனர். நேரடியாகவும் மறைமுகமாகவும் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் வேலைவாய்ப்பு பெற்று வருகின்றனர். பம்ப் செட்டின் உலக சந்தை மதிப்பு 7.5 லட்சம் கோடி ரூபாய். இதில் இந்தியாவை பொறுத்தவரை 60,000 கோடி ரூபாய். அதாவது உலக பம்ப் செட் சந்தையில் இந்தியாவின் பங்கு என்பது 1% கூட இல்லை. கடந்த 30 ஆண்டுகளில் குஜராத்தில் 0லிருந்து 520 நிறுவனங்கள் BIS தரச்சான்று பெற்றுள்ளது. இதே காலகட்டத்தில் கோவையில் சுமார் 100 நிறுவனங்கள் மட்டுமே தரச்சான்று பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. தமிழகத்தில் பம்ப் செட் தொழில் த்ரஸ்ட் செக்டார் பிரிவில் உள்ளதால் மாநில அரசின் எந்தவித மானியமும் பம்ப் செட் தொழில்துறையினருக்கு கிடைக்கவில்லை என தெரிவிக்கின்றனர் பம்ப் செட் உற்பத்தியாளர்கள். வீட்டு மற்றும் விவசாய உபயோகத்தை தவிர மீதி பம்புகளெல்லாம் இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம், இறக்குமதி பண்ணுறோம். அதனால இந்த இறக்குமதியை தவிர்க்கிறதுக்கும் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்கான ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இப்போ நாங்கள் சிட்டார்க்கில் டெவலப் பண்ணுறதே பண்ணுறோம். எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் பண்ணால் நம்மளுடைய இம்போர்ட் சப்ஸ்டியூஷனாக இருக்கணும், எக்ஸ்போர்ட்டுக்கு பாசிபிலிட்டி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எக்ஸ்போர்ட்ஸுக்கு மத்திய அரசினுடைய ஒரு சப்போர்ட் கிடைச்சதுன்னா இன்னும் நம்ம பெரிய அளவில் இப்போ சைனாவினுடைய ஒரு பம்பில் சைனாவினுடைய ஒரு $90 பில்லியன் எடுத்துட்டோம்னா அதில் கிட்டத்தட்ட 40லிருந்து $50 பில்லியன் சைனா மட்டுமே பண்ணுவாங்க. அப்போ அந்த 40-50 பில்லியன் டாலர்னுடைய மேக்ஸிமம் ஷேரை நம்ம இந்தியா டுவர்ட்ஸ் இந்தியா நம்மளால் கொண்டு வர வைக்க முடியும். அதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து கோயம்புத்தூர் பம்ப் இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் ஊக்குவிச்சாங்கன்னா we will be able to make wonders. மத்திய மாநில அரசுகள் உதவினால் பம்ப் செட் உற்பத்தியில் மீண்டும் உயரத்தை எட்ட முடியும் என்கிறார் செந்தில்குமார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் செய்தியாளர் ஐஸ்வர்யா.